ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியராஜ் எப்படியாச்சு மலர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சுரேஷ் கிட்ட பைக் கேட்கலான்னு போனார். ஆனால் அவர் பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட கேட்காமலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலான்னு போகிறாரு. மலர் கால் பண்ணி எங்கே வரீங்க அப்படின்றாங்க. இதோ வந்துட்டே இருக்க மலர் அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிறதுக்காக பைக்கில் ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு ரைடு போகணும் அப்படின்றதுனால சுடிதார் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ஆக்சுவலி தூங்கிட்டாங்க. சுரேஷும் டியூட்டி முடிச்சு வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்றதுனால பாப்பாவை கூடவே மதி தூங்க வச்சுக்கிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்கன்னு. அதுக்கடுத்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் பாக்கியராஜ் நிற்கிறாரு. வாடா, என்ன இந்த நேரத்துக்கு என்ன வேணும், பணம் மட்டும் கேட்டாதரா அப்படின்னு நீ ஃபோன்லேயே அதை பற்றி பேசிட்டல, நான் பணம்லாம் கேட்க வரல, ப்ளீஸ்டா பைக் கொடுடா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மச்சான் திடீர்னு வந்து வண்டி வேணும்னு கேட்குற, அதுவும் இந்நேரத்துக்கு அப்படின்னு உனக்கே தெரியலடா, நான் காலையில் பேங்க்லேயே சொன்னேன்ல வட்டி கட்டலைன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு. இன்றைக்கி மலருக்கு பர்த்டேடா, அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். அவள் என்கிட்ட அவள் பிறந்தநாளுக்கு ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் நைட்டில் அவளை வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி தான். ஆனால் இன்றைக்கி வண்டி இல்லைன்னா அவள் ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுவா. இது வரைக்கும் மலர் ஆசைப்பட்ட எதையுமே நான் நிறைவேற்றவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தையாச்சு நான் அவளுக்காக நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வண்டி இல்லை இப்போதைக்கு என்கிட்ட. வண்டியை நான் வாட்டர் வாஷ் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீ இப்போ வண்டியை தந்தேன்னா நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன். வண்டி எங்கன்னு கேட்டால் ஏதாச்சும் சொல்லி நான் சமாளிச்சுப்பேன், ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. சரி மச்சான், என்னால் பணம் கொடுத்து தான் உதவி பண்ண முடியாது. நீ இவ்வளோ தூரம் கேட்குற, உன்னை பற்றியும் சிஸ்டரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு பைக் கொடுத்து உதவுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் காலையிலுக்குள்ளே கரெக்டாக பைக் வந்துடணும், இல்லைனா ஏன் பொண்டாட்டி என்னை படுத்தி எடுத்துருவா அப்படின்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை வராது மச்சான், விடியறதுக்குள்ளே நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து விற்றுருவேன். ஏன்னா அதுக்குள்ளே நாங்களும் வீட்டுக்கு போய் ஆகணும். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் மலரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ளே போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போய் ஹெல்மெட்டும் சாவியையும் எடுத்துகிட்டு வந்து இன்னா மச்சான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்றாரு. சரி இருக்கட்டும், போயிட்டு வா, சிஸ்டரை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டு வா, நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு அப்படின்றாங்க. சரின்னு வண்டி எடுத்துகிட்டு அவரும் வந்துட்டுருக்காங்க. மலர் ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. திரும்பவும் கால் பண்ணுறாங்க. ஹலோ பாக்கியராஜ், எங்கே வரீங்க? எல்லாரும் தூங்கிட்டாங்க, நேரம் ஆகிட்டே இருக்குது. இப்போ போனால் தானே நம்ம விடிகிற வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பவும் வர முடியும் அப்படின்றாங்க. இதோ மலர் வந்துட்டே இருக்கேன், நீ வந்து வெளியே நிற்கிறியா? நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மலரும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு வராங்க. மதிக்கிட்ட, மதி அவர் வெளியே தான் வந்து வெயிட் பண்ணுறாராம், நான் கிளம்பி போயிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு. வீட்டில் நடுவில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க, அப்படியே ஏதாச்சும் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மலர் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. என்ன இங்கே தான் வெயிட் பண்ணுற, சீக்கிரமாக நேரம் இன்னும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ரேவதி பொய் சொல்லிட்டு மலருடைய பர்த்டேக்கு வந்ததுனால அவங்க அம்மாவுக்கும் தங்கராஜுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா இவ பொய் சொல்லிட்டு இப்படி வெளியில் போகிற அளவுக்கு ஆயிடுச்சா, இவ பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா, அதுவும் உண்மையை கூட சொல்லாமல் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தா ஆயிருக்கும். அப்படி என்ன நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு அப்படியே நம்ம விடலை அப்படின்னாலையும் அந்த இடத்துக்கு அவள் போகக்கூடாது. பொய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா, அப்போது இதுக்கு மேலேயும் ஏதாவது அவங்க வீட்டில் விசேஷம் அப்படின்னா நாம் அனுப்பலைன்னா இப்படி தானடா சொல்லாமல் போவா. ஆமாம், அவள் அப்பங்காரங்கிட்டையும் அவள் ஆத்தாக்காரங்கிட்டையும் சொன்னியா இல்லையா? சொல்லாமல் நீ பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா? அங்கேயே இவள் பொய் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு உண்மையை சொல்லி இவளை அங்கேயே நேரம் கிழிக்க வேண்டியது தானே. அப்போ தான் இன்னொரு நாளைக்கு சொல்லாமல் போக மாட்டா. அதே மாதிரி இவள் பொய் சொல்லிட்டு அங்கே போனால்னா அடுத்த நிமிஷம் அவங்க ஃபோன் பண்ணி ரேவதி இங்கே வந்திருக்கான்னு நமக்கு விஷயத்த சொல்வாங்கல்ல. நமக்கும் உண்மை தெரியும், ஏன்டா சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. மா விடுமா, பொழைச்சி போகட்டும். ஆனால் இப்போ அவள் அங்கே போயிட்டு வந்ததுக்கான அவருக்கு சரியான தண்டனை இருக்குது. நீ போம்மா, நீ போய் படுத்து தூங்க அப்படின்றாங்க. சரிடா, எதுவாக இருந்தாலும் சத்தம் போடாத பேசுங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா போயிடுறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு பெத்த தாயா மருமகளை மகன் நிற்க வச்சு நடுராத்திரில் கேள்வி கேட்டுட்ருக்காரு. பிறந்த வீட்டுக்கு தானடா போனா, ஏதோ நீ விடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, விடுடா அப்படின்னு மகனுக்கு அறிகுறி சொல்லாமல் சத்தம் போடாமல் பேசுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு ரேவதிக்கு மனசுக்குள்ளே அவங்க அம்மாவை பற்றி அவங்க அத்தையை பற்றி அவ்வளோ கோவம் வருது. என்னடி அங்கே என்ன பார்வை, இங்கே பாரு அப்படின்னு
அப்படின்றாங்க. ஏங்க ப்ளீஸுங்க விட்டுருங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அண்ணியோட பிறந்த நாளுக்கு தானே போனேன், விடமாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் போனேன், மன்னிச்சிடுங்க, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், சாரி கேட்குறேன் விடுங்கன்றாங்க. அவர் சொல்ல கேட்காம ரேவதியை பலார்னு 2 அறை விட்டுறாங்க. அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்படி அழுது நீலு கண்ணீர் வடித்து என்னை ஏமாத்தலான்னு பார்க்காத, அமைதியாக கண்ணு முன்னாடி நிற்காம போயிடு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ரேவதி அழுதுகிட்டே போகிறாங்க. ஏய் போயிடுனா உன் பாட்டுக்கு போயிடுவியா, எங்கே போகிற அப்படின்றாங்க. மேலே ரூம்க்குங்க அப்படின்னு ரேவதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ரூம்க்கா, நீ பண்ண வேலைக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நீ ரூம்லலாம் போய் தூங்கக்கூடாது, இங்கேயே ஹாலில் படுத்து தூங்கு, கொசுக்கடியில் 4 நாளைக்கு படுத்தாதான் புத்தி வரும், நானாக சொல்கிற வரைக்கும் இனி ரூமில் வந்து படுக்கக்கூடாது, இங்கே கடை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. சே பாவி மனுஷா, கொஞ்சம் கூட மனசாச்சே கிடையாது, இப்படி நம்மள இங்கேயே இருக்க வச்சுட்டு போகிறானு, இந்த கொசு கடையில் தலைகாணி பெட்ஷீட் இல்லாமல் எப்படி நம்ம தூங்குறது, அதுவும் தரையிலையா அப்படின்னு ரேவதி நினச்சிட்டே இருக்காங்க. போய் சோஃபாவில் அமைதியாக அவங்க பாட்டுக்கு அப்புறம் உட்காந்து அப்படியே தலை சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு கரெக்டாக பாக்கியராஜ் வராங்க. மலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் வண்டி வந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் வண்டி வந்த உடனே ஏங்க ஆஃப் பண்ணுங்க, வண்டி சத்தம் கேட்குது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. வா மலர், சரி கிளம்பலாம் அப்படின்னு. ஏங்க வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, கடைசியில் பார்த்தா நம்ம வண்டி எடுத்துகிட்டு வராமல் என்னங்க இது வேறு வண்டியாக இருக்குது அப்படின்னு. சாரி மலர், உன்னை அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போகணும் தான் நினச்சேன், நான் வண்டியை கழுவியெல்லாம் வச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் சேர அடிச்சுன்னு கழுவ விட்ட இடத்துல இன்னமும் வாட்டர் வாஷ் பண்ணாமே இருக்காங்க மலர். நான் என்ன பண்ணிட்டோம், அவரை போய் நல்லா திட்டி விட்டுட்டு சரி நீயும் காத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு தான் போய் ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு வந்தேன், ப்ளீஸ் மலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஏங்க அதை சொன்னால் நான் புரிஞ்சுக்க போகிறேன், இதுக்கு ஏன் ப்ளீஸு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்டலாம் சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நம்ம வண்டியில் போனோம் என்ன இதில் போனால் என்ன, சரிங்க வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லை மலர் வேறெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நீ வா நேரம் ஆகிடுச்சுல அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு. பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்றாங்க. தூங்கிட்டா, நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ பாப்பா எங்கே இருக்கா அப்படின்னாங்க. அவள் பத்திரமா மதியோட ரூமில் தாங்க இருக்கா, நம்ம பயப்பட தேவையில்லை, மதி பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சா, மதிக்கிட்ட சொல்லிட்டு தாங்க வந்தேன் அப்படின்றாங்க. சரி மலர் அப்படின்னு ஜாலியாக பாக்கியராஜ் கூட பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஏங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் திட்டுவாங்கல்ல அப்படின்றாங்க. மலர் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது, இப்போ போயிட்டு காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்போ டைமுக்கு எந்திரிப்பியோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துடலாம் அப்படின்றாங்க. அது வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்குது, ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம், இப்போ தான் மணி 10 ஆகுதில்ல அப்படின்றாங்க. சரி பாக்கியராஜ் அப்படின்னு ஜாலியாக போகிறாங்க. மலர் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்றாங்க. ஐஸ்கிரீம்லாம் வேணாங்க, ரோட்டில் பாருங்கள் சுற்றி முற்றி ஆளே இல்லை, நீங்கள் வேகமாக ஓட்டுங்க, நான் ஜாலியாக உட்காந்துட்டு வரேன்னு பாக்கியராஜ் வேகமாக வண்டி ஓடுறாரு. மலர் அவ்வளோ சந்தோஷமாக தலையை நல்லா விரித்து விட்டுக்கிட்டு ஷால் எல்லாம் நல்லா பறக்க விட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நைட்டில் பைக் ரைடிங் போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஹால் இல்லாத ரோட்டில் குறுக்க யாருமே வராமல் ஹார்ன் அடிக்காமல் சத்தம் போடாமல் நாம் மட்டும் போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பேசிக்கிட்டே மலர் போகிறாங்க. ஹாப்பியாக மலர் அப்படின்றாங்க. ஹாப்பி தான் பாக்கியராஜ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி எங்கே போகலாம், ஐஸ்கிரீம் காஃபி இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்றாங்க. நம்ம நேராக பீச்சுக்கு போகலாம், அப்புறம் காஃபி குடிக்கலாம் அப்படின்றாங்க. சரி மலர்னு நேராக பீச்சுக்கு போய் அங்கே தண்ணியில் கால் நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏங்க என்னை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுங்க அப்படின்றாங்க. என்ன மலர் இந்த இருட்டிலையா அப்படின்னு. ஆமாங்க இது நமக்கு மெமரியாக இருக்கணும்ல, நம்ம மறக்கவே கூடாது, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் நைட்லேயே இருட்டிலே கூட தெரிஞ்ச அளவுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. பாக்கியராஜ் நான் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்றாங்க. வா மலரே அப்படின்றாங்க. கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு மலர் ரிலாக்ஸாக 5 நிமிஷம் பாக்கியராஜோட மடியில் படுத்துக்கிறாங்க. ஏங்க நான் ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன், நீங்கள் அப்புறமா என்னை எழுப்பி விடுங்க அப்படின்றாங்க. சரி மலரேன்னு 5 நிமிஷம் பாக்கியராஜோட மடியில் நிம்மதியாக சத்தம் இந்த அலைகளுடைய சத்தத்தோடையே நிம்மதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்கிட்டு இருக்காங்க. மலர் வந்துட்டு எங்கே மலர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியாமையே போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன். ஆனால் இன்றைக்கி அவள் சந்தோஷமாக இருக்கா, இந்த ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியல அப்படின்னு முடியாமல் போயிருந்ததுன்னா இது எனக்கு காலம் போல் கில்ட்டியாகவே இருந்திருக்கணும். அவளுக்குன்னு மலர் இது வரைக்கும் எதையுமே கேட்டதில்லை, முதல் முறையாக மலர் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம். அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, இதை பார்க்கும்போதே நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. அவள் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என் குடும்பத்தில் அப்பா அம்மா பண்ணுற டார்ச்சர்
டார்ச்சரை தாங்கிக்கிட்டு பெருசாக எதையும் வெளியில் காட்டிக்காம மலர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அப்படிப்பட்ட மலருக்காக நம்ம இந்த ஒரு விஷயம் செய்கிறது தப்பு கிடையாது. எல்லாத்தையும் மீறி வீட்டில் தெரிஞ்சாலும் சமாளிச்சுக்கலாம். நைட்டில் எந்த வேலையும் கிடையாது, மலர் நைட்டில் தானே போனான்னு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்கியராஜ் நினச்சிட்டு இருக்காங்க. நல்லா மலர் நல்லா அசந்து தூங்குறாங்க. பாக்கியராஜ் இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தூங்கிட்டு எழுப்புங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பாக்கியராஜ் 1/4 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே விட்டுட்டாரு. அவங்களா கண் அசந்து அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா மணி என்ன பாக்கியராஜ் அப்படின்றாங்க. மணியா 12 ஆகுது மலர் அப்படின்றாங்க. என்ன பாக்கியராஜ் இது, நான் 5 நிமிஷம் கழிச்சு எழுப்புங்கன்னா நீங்கள் 1/2 மணி நேரம் என்ன தூங்க விட்டுட்டீங்க அப்படின்றாங்க. விடு மலர், சந்தோஷமாக நிம்மதியாக எதையும் யோசிக்காமல் இன்றைக்கி தான் நல்லா தூங்கியிருக்க, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு. என்ன பாக்கியராஜ், பொண்டாட்டியை தூங்கிட்டு இருக்கும்போது சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், என் பொண்டாட்டியை நான் சைட் அடிக்கிறேன், யார் கேட்குறது, இங்கே பாரு சுற்றி முற்றி ஆளே இல்லை, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என் பொண்டாட்டி தானே அப்படின்றாங்க. பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படியே ஜாலியாக நடந்து போகலான்னு 2 பேரும் கை கோத்து ஜாலியாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறமா சரி நேரமாகுது அடுத்து டீ குடிக்கலாம் வா அப்படின்றாங்க. சரின்னு நேராக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கிற டீ கடையை போய் பார்த்து நிறுத்துறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா டீ குடிக்கிறியா அப்படின்னு. ரெண்டுத்தையும் அப்படியே ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும் பாக்கியராஜ், முதல்ல டீ வாங்கி கொடுங்க, போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலான்னு முதல்ல டீ குடிக்கிறாங்க. நல்லா சூடாக நல்லா டீ போட்டு கொடுத்து அதை ருசித்து உட்காந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பில் பே பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு பைக்கில் திரும்பவும் ஜாலியாக வேகமாக வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் உட்காராங்க. அப்புறம் பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் உட்காந்துட்டு சறுக்கு மரம் சின்ன குழந்தை மாதிரி மனசு விட்டு எல்லா விளையாட்டுகளையும் கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா சரி அடுத்து கிளம்பலாமா நேரமாகிடுச்சு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. என்னங்க மணி ஆகுது அப்படின்னு. மணி பாரு 3 ஆயிடுச்சு அப்படின்னு. ஆமாம் பாக்கியராஜ், இதுக்கு மேலேயும் இருந்தால் வீட்டில் எல்லோரும் எந்திரிச்சிடுவாங்க, அப்புறம் சந்தேகம் வந்துடும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ ஜாலியாக பைக்கில் திரும்பவும் வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி வீட்டுக்கு போய் நிறுத்துறாங்க. மணி 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க போகிறதுக்கு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன மலர் ஹாப்பி தானே அப்படின்னு. ஹாப்பி தான் பாக்கியராஜ் அப்படின்னு வீட்டு வாசலில் போய் நிறுத்தினா வீட்டில் ஆல்ரெடி வெளியில் அதாவது கதவு ஓப்பனில் இருக்குது, லைட்லாம் போட்டு வச்சுருக்கு. என்னங்க வீடு வந்து ஓப்பனில் இருக்குது, மணி 3:30 தான் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் யார் எழுந்திருப்பாங்க, எப்பயுமே நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், அதுக்கப்புறம் தான் அத்தையும் மாமாவும் 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, இப்போ யார் எந்திரிச்சிருக்கிறது அதுவும் 3:30க்கெல்லாம் அப்படின்றாங்க. தெரியலையே, வா போய் பார்க்கலாம் மலர் அப்படின்னு போய் வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் அப்படியே திருட்டு போனீங்க போகிற மாதிரி அசாத போகிறாங்க. போய் பார்த்தா மதியை பார்த்த உடனே இவங்களுக்கு அதிர்ச்சி. நேராக போய் கெட்டு நின்றுக்கிட்டு மதி அப்படின்றாங்க. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான் மதி, ஆமாம் நீ என்ன இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஜாலியாக வருவீங்க, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி நாம் எந்திரிச்சு முடிஞ்ச வரைக்கும் வேலையை செஞ்சு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எப்படியும் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுருவீங்க. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எந்திரிச்சு காஃபி வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆள் இல்லைன்னா அவங்க சந்தேகம் வந்துடும்ல, அது உங்களுக்கு அதுக்கு தான் நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிடலான்னு எந்திரிச்சேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்றாங்க. ஆமாம் மதி, நானும் அடுத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கணும்ல, 4 மணிக்கு எந்திரிச்சு அதான் ஜாலியாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. சரி அப்புறம் எப்படி போச்சு, ஜாலியாக இருந்துச்சா அப்படின்றாங்க. அதெல்லாம் இருந்துச்சு மதி, எல்லாமே உன்னால தான், நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம் நீ தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. எனக்கே தேங்க்ஸ் சொல்லுங்க, கூட்டிகிட்டு போனவர் உங்களுடைய ஹஸ்பண்ட், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கும் சேர்த்தி தான் மலர், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய வரைக்கும் நிறைய சொல்லிட்ட மதி அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சத்தம் அது அப்படின்னா அவங்க அத்தை எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஐயோ அத்தை எந்திரிச்சாங்க போல இருக்கே அப்படின்னு. என்ன இது எல்லாருமே இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறீங்க அப்படின்னு. பாக்கியராஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் அவங்க அத்தை வந்துவிடு, என்ன மலர் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா, எப்போயும் மணி 4க்கு தானே எடுப்பேன், மணி இன்னும் 3:30 கூட ஆகலையே, என்ன சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு தூக்கத்திலே வராங்க. வந்து பார்த்தா 2 பேருமே நிற்கிறாங்க, கூடவே பாக்கியராஜ் நிற்கிறாங்க. என்ன மலர் இது இப்படி நின்றுட்டுருக்க, குளிச்சியா இல்லையா, ஆமாம் சுடிதார் போட்டுட்ருக்க, தலையை கூட கட்டாமல் அப்படின்றாங்க. அத்தை இல்லை அத்தை இப்போ தான் அத்தை போய் இதோ அப்படின்றாங்க. ஆமாம் இவன் என்ன அதிசயமாக இல்லாத அதிசயமாக சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ருக்கா, ஆமாம் பாக்கியராஜ் நீ என்னடா எங்கே பண்ணுற, அதுவும் இந்நேரத்தில் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உங்களை மாதிரி தான் நானும் சத்தம் கேட்டுச்சுன்னு எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு வேலை செய்யும்போது சத்தம் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு தெரியாதா, மற்றவங்க தூங்கிட்டு இருக்கிற எல்லாரையும் எழுப்பி விட்டுறதா உங்கள் வேலையா,
எழுப்பி வேலை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் உருட்டுறீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை அத்தை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பாக்கியராஜ் இது, நீ அதுவும் பேண்ட் ஷர்ட்டோட நின்றுட்டுருக்க, எங்கே வெளியில் கிளம்புற மாதிரி, வெளியில் கிளம்புறியா இல்லை வெளியில் போயிட்டு வந்தியா அப்படின்றாங்க. ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்னு. இல்லைப்பா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் ஏன்டா இப்படி நின்றுட்டுருக்க, போடா போய் படுத்து தூங்கு, இவங்க செய்கிற வேலைக்கு எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா சரின்னு பாக்கியராஜையும் தூங்க போயிடுறாங்க. ஸோ அப்படி நடிச்சுட்டு அப்புறம் தான், சரி மலர், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை எழுப்பி விடு, உருட்டி சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டீங்க அப்படின்றாங்க. சரி அத்தை உடனே அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா எப்படியோ தப்பிச்ச மதி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. இப்போ தானே உங்களை இந்த ட்ரெஸ்ஸோடு பார்த்துட்டு போகிறாங்க, அப்புறம் வேறு ட்ரெஸ்ஸோடு இருந்தால் சந்தேகம் வந்துடாதா, இவங்களை பற்றி நல்லாவே தெரியும்ல அப்படின்றாங்க. அதை விடுங்க பரவாயில்ல, சாம்பார் இது கொட்டிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்காக போகிறாங்க. மதி நீ ஜாக்கிங் போ, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இருக்கட்டும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் போய் படுத்து தூங்குறாரு. அவருக்கு தூக்கமே வர்றது கிடையாது. மலர்கிட்ட நைட் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம், இப்போ போய் வண்டியை கொடுத்துட்டு நாம் வரணும், எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க பாக்கியராஜ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது விடிஞ்சிருது. அவங்களுடைய அத்தை மாமா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. மலர் வழக்கம்போது எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பாக்கியராஜும் எந்திரிச்சிடுறாங்க. மலர் நான் போய் வண்டியை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்க பாக்கியராஜ் கொடுத்துட்டு வந்துடுங்க, வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு காலையிலே வெளியில் கிளம்பும். எங்கடா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வெளியில் கிளம்புறேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது வந்துமா அது அப்படின்னு. அப்போ அவருடைய அப்பா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு, நான் வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியே போயிட்டு வண்டி வேறு இருக்கிறத பார்த்துட்டு கத்துறாங்க, லட்சுமி லட்சுமின்னு எல்லாருமே வெளியில் போகிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு. ஆமாம் எங்க பாக்கியராஜோட வண்டியை காணோம், இது என்ன வேற ஆள் வண்டியாக இருக்குது அப்படின்றாங்க. என்னடா என்ன இவ்வளோ சீக்கிரம் வெளியில் கிளம்புனா, வண்டி இங்கே இருக்குது அப்படின்னு. அப்பா அது வந்து ஃப்ரெண்டோட வண்டிப்பா, ஃப்ரெண்டு என் வண்டியை மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு, அதான் இந்த வண்டியை போய் கொடுத்துட்டு என் வண்டியை எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லி சமாளிக்கிறாரு. மலரும் பயந்துட்டாங்க ஒரு செகண்டில், எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. ஓ அப்படியா, சரி போய் வண்டி சீக்கிரம் வாங்கிட்டு வர வழியை பாரு, உன் வண்டி வச்சுக்கிட்டு இதுக்கிட்ட அடுத்தவங்கிட்டெல்லாம் வண்டியை கொடுக்குறேன்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. லட்சுமி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாக்கிங் கிளம்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நானும் போய் வண்டியை விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் கிளம்புறாங்க. என்ன இவன் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்கேன்னு இப்போவே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாக்கியராஜ் திரும்பவும் வண்டி இல்லாமல் வரும்போது, ஸோ வண்டி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது, வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிய வருமா, அப்போ இந்த வண்டி எப்படி எடுத்துகிட்டு வந்தால் அந்த வண்டி எங்கன்ற கேள்வி வரும். என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.